ஆபிரகாம், 2 ஆண்டு கால போர் தற்போது முடிவுக்கு வந்திருப்பது என்பது சம்பந்தப்பட்ட நாடுகள், அதாவது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தை தவிர ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இது வரவேற்க தகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த போரினால் அங்க இருக்கக்கூடிய 2 நாட்டை சேர்ந்தவர்களும், குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்ததை பார்த்தோம். அதே போன்று கடுமையான பஞ்சத்திலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு வந்தது உலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைய செய்தது. இந்நிலையில் இந்த போர் நிறுத்த முயற்சி அமெரிக்க அதிபர் டிரம்பால் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக அவர் அமைதி முயற்சியை மேற்கொண்டு வந்தார். அதற்கு கிடைத்த பலனாக நேற்று முன்தினம் முதல் அதாவது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான இந்த போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வந்தது. அந்த முயற்சிக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்றே கூறலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்த முயற்சி என்பது பலன் கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எகிப்தில் காசா அமைதி உச்சி மாநாட்டில் அதிகாரப்பூர்வமான கையெழுத்தாகும். அது அதிகாரப்பூர்வமான கையெழுத்தான பிறகு அது முழுவதுமாக நடைமுறைக்கு வந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தற்போது முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எகிப்தில் காசா அமைதி உச்சி மாநாட்டுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அது முழுவதுமாக அமைதி நிலை திரும்பும் என்றும் எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த அமலுக்கு வந்ததை அடுத்து உடனடியாக காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதே போன்று பணைய கைதிகள், அங்கு இருக்கக்கூடிய பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்க வேண்டும், பரஸ்பர அவர்கள் பிடித்து சென்ற பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் முதல் நிபந்தனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிபந்தனை அடிப்படையில் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பணைய கைதிகள், அதே போன்று ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகள், அதே போன்று இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் என 2 தரப்பும் பரஸ்பர அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக மொத்த பணைய கைதிகள் பொறுத்தவரையில் ஹமாஸிடம் 48 பேர் இருந்ததாகவும் அதில் தற்போது 20 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று இஸ்ரேல் வசம் இருந்த 2000 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஹமாஸ் தற்போது 7 பணைய கைதிகளை விடுவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த பணைய கைதிகள் விடுவிப்பு நிகழ்வு என்பது மிக நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் பார்க்கப்படும். அதாவது இது ஹமாஸிடம் இருந்த பணைய கைதிகள் 7 பேர் செஞ்சிலுவை சங்கத்திலும் ஒப்படைக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த நாடான இஸ்ரேலுக்கு செல்வார்கள். அப்போது அந்த பணைய கைதி விடுவிப்பு அவர்கள் உறவினர்களோடு சேரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய திரைகளில் அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். அவர்களை கட்டி அணைத்து அவருடைய உறவினர்கள் வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியான நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படும். அந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பரஸ்பர பணைய கைதிகள் விடுவிப்பு என்பது நடைபெற்று வருவது என்பதும் மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்த போரினால் உயிரிழப்பு ஏற்பட்டதை காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சம் அதன் பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதனால் அங்க இருக்கக்கூடிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்காக 5 எல்லைகள் திறப்பதற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த 5 எல்லைகள் வழியாக நிவாரண பொருட்கள் என்பது பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையும். அதனால் அங்கு ஏற்பட்ட அந்த பஞ்சம் என்பது முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை, அதனால் ஏற்பட்ட அந்த தாக்கம், அந்த போர் நிறுத்தம் என்பது நடைமுறை இருக்கிறதா, அமைதியான சூழல் காணப்படுகிறது என்பதற்காக கிட்டத்தட்ட 200 அமெரிக்க படைகள் காசா செல்வார்கள். அங்கு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளாக மேற்கொள்வார்கள். இப்படியாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த போர் என்பது முடிவுக்கு வந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த உலக நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆபிரகாம்.